வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தரமான குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். இது வெறும் கதை கிடையாது, நம்ம லைஃபுக்கு செட் ஆகிற ஒரு செம மேட்டர். ஒரு கழுகு முட்டை தவறுதலா போய் ஒரு கோழி பண்ணையில விழுந்துடுச்சு. அங்க இருந்த முட்டைகளோட சேர்ந்து இதுவும் பொரிஞ்சு வெளியே வருது. ஆனா பாவம், அந்த பிஞ்சு கழுகுக்கு தான் யாருன்னு தெரியல. சுத்தி இருக்கிற கோழிகளை பார்த்து தானும் ஒரு கோழி தான் நினைச்சுக்கிட்டு வளருது. மத்த கோழிகள் மாதிரியே தரையில இருக்கிற குப்பையை கிளறுது. கொஞ்சோண்டு ஹைட்டு பறந்துட்டு திரும்பவும் கீழே வந்துடுது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வானத்தை பாக்குது. அங்க ஒரு கழுகு அப்படியே செம கெத்தா ஒரு வாட்டி கூட ரெக்கையை அடிக்காம காத்துலயே மிதந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அப்படியே ஷாக். பக்கத்துல இருந்த கோழிகள் கிட்ட கேக்குது, "ஹேய், அது யாரா? அது அவ்வளோ ஹைட்ல செம மாசா போயிட்டு இருக்கு" அப்படின்னு. அதுக்கு அந்த கோழிகள் என்ன சொல்லுது தெரியுமா? "டேய் தம்பி, அது கழுகுடா, அது வேற லெவல், அதுக்குன்னு தனி பவர் இருக்கு. நாமெல்லாம் சாதாரண கோழிங்க, நமக்கு இது வராது, அது தேவையும் கிடையாது. நீ ஒழுங்கா தரையை பார்த்து கிளறு" அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம ஆளும் நம்ம சாதாரண கோழி தானோ அப்படின்னு அப்படியே நம்பிட்டு சாகிற வரைக்கும் ஒரு கழுகாவே வாழாம கோழியாவே வாழ்ந்து முடிஞ்சிச்சு. நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேரு உனக்கு இது வராது, இது உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க ஒரு கழுகா இருந்துட்டு கோழி மாதிரி வாழ்ந்தீங்கன்னா அது உங்க தப்பு தான். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க உங்க லிமிட்டை முடிவு பண்ண விடாதீங்க. நீங்க கழுகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எவனையும் எதிர்பார்க்காம ரெக்கையை விரிச்சு மேல பறந்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க கழுகா இல்ல கோழியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பீஸ் அவுட்.